பரபரப்பான அரசியல் சூழலில் ஆமை புகுந்த வீடும் திமுக புகுந்த கட்சியும் விளங்காது என்பதற்கேற்பதான் தற்பொழுது இந்தியா கூட்டணியிலிருந்து மிக முக்கியமாக பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தற்பொழுது தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்து காங்கிரசுடன் கூட்டணி பீகாரில் இனி கிடையாது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்து பீகார் ஆளுநரிடம் ராஜினாமா கடிதத்தை செய்துள்ளார். தற்பொழுது பாஜகவுடன் புதிய கூட்டணி என்றும் இன்று மாலை மீண்டும் முதல்வர் பதவியை ஏற்க உள்ளார். மிகப்பெரிய ஒரு மரண அடியாகத்தான் தற்பொழுது காங்கிரஸ் கூட்டணிக்கும் தற்பொழுது இந்தியா கூட்டணியில் உள்ள பிற கட்சிகளுக்கும் அமைந்துள்ளது. ஏற்கனவே 26 கட்சிகள் கொண்ட இந்தியா கூட்டணி 3 கட்சிகள் நீக்கப்பட்டுள்ள நிலையில் திமுகவால் தான் நாங்கள் நீக்கப்பட்டுள்ளோம் என்றும் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக ஸ்டாலின் தலை உருண்டு வருகிறது. காரணம், சனாதானத்தை பற்றி பேசியதன் காரணமாகத்தான் வடமாநிலங்களில் குறிப்பாக 4 சட்டமன்ற தேர்தல்களில் 3 சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றியடைந்தது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வயது குறைவாக இருக்கும் பட்சத்தில் அமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்த்ததோடு மட்டுமல்லாமல் பேச தெரியாமல் பேசி தற்பொழுது தனக்கு சாதகமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களில் எதிரணிக்கு சாதகமாக வரக்கூடிய அளவிற்கு இவரது பிரச்சாரம் அமைந்துவிட்டது. மேலும் இந்தியா கூட்டணி தொடர்ச்சியாக கூட்டணி அமைந்தால் நிச்சயமாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடாது என்று ஏற்கனவே மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் கூறியிருந்தார். ஆனால் காது கொடுத்து கேட்காத காங்கிரஸ் கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணியின் பிற கட்சிகள் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் முதலாவதாக மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்தியா கூட்டணியுடன் நாங்கள் இல்லை என்றும் மேற்கு வங்காளத்தில் தனித்து போட்டியிடுவதாகவும் அறிவித்தார். அதற்கு பிறகு ஆம் ஆத்மி நிறுவனர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் பஞ்சாபில் நாங்கள் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் திடீர் திருப்பமாக பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் நாங்கள் இந்தியா கூட்டணியும் கிடையாது, மேலும் காங்கிரஸ் கூட்டணியும் எங்களுக்கு தேவையில்லை என்று அதிகாரப்பூர்வமாக ஆளுநரிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுத்ததை பற்றி உங்களது கருத்துக்களையும் திமுகவால் தற்பொழுது இந்தியா கூட்டணியை உடைந்தது பற்றியும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.